ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனுபவத்தையும் சிறப்பாக சொன்ன ஐயா அவர்களுக்கு நமது மூத்த முன்னோடி ஐயா அவர்கள் மரியாதை செய்யப்படுகிறது. இங்கே அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய அம்மா பூங்குடி அம்மா அவர்களை விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். இப்பொழுது எங்களது ஆசான் சௌரிராஜன் ஐயா அவர்கள் இப்போ பேச வருமாறு அழைக்கிறோம். சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ்நூல் விரித்தோனை விலங்குபள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்தனை போதும் மறவாதவர் கொடுத்தாழ்விலேயே மாதவன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கும் மேலான தேவனை மெய் ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் சூழ் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்தலனே அந்த நான்முகனை போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு அறக்கட்டளை ஜோதிட அறக்கட்டளையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராஜாசங்கர் அவர்களே, உங்களால் நடத்தப்படக்கூடிய இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஜோதிட விழாவிலே அடியேன் பங்கு கொள்வதற்காக உங்களுக்கு நான் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை மிகவும் பணிவான முறைகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எப்பொழுதுமே அடியேன் இந்த DNA என்று சொல்லக்கூடிய மரபணு ஜோதிடத்திலே இடம்பெறக்கூடிய 2 செய்திகளை சொல்லுவது அடியனுக்கு வழக்கமாக கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணமாக எனக்கு வழிநடத்தக்கூடியவர் அடியனை வழிநடத்தக்கூடியவர் சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பரை அவருடைய கருத்துக்களை நான் பின்பற்றிய காரணத்தினால் அவருடைய கருத்துக்கள் 2 நிகழ்வை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இதற்கு முன்னாலே பேசிய காசியை பற்றி பேசியவர்கள் அருமையாக சொன்னார்கள். கர்மா என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். மனிதர்களுடைய வாழ்வு 8 வகையான கர்மாக்களுக்கு உட்பட்டு சில நிகழ்வுகளை நாம் சந்தித்து கொண்டு வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே 8 வகையான கர்மாக்கள். இன்றைக்கு அடியேன் பேசக்கூடியது தாரம் இருதாரம் எப்படி அமைகிறது, இருதாரம் அமைவது எப்படி, இருதாரமும் இருதாரங்களுக்கு மேலும் அமைவது எப்படி. சில பேருக்கு அப்பெல்லாம் 2-3 திருமணம்லாம் பண்ணுவாங்க. அதற்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு 7 நட்சத்திரங்கள். சூரியனுடைய கர்மாவை சேர்ந்தவர்களும் ராகுவனுடைய கர்மாவை சேர்ந்தவர்களும் அந்த 7 நட்சத்திரங்களை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி. அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய கர்மப்பதை கொண்ட 4 நட்சத்திரங்களும் பூசம் விசாகம் சதயம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் ராகுனுடைய கர்மப்பதியை கொண்ட நட்சத்திரங்கள். இந்த 7 நட்சத்திரங்களும் அந்த குடும்பத்தில் லக்ன புள்ளியாகவோ லக்ன அதிபதிகளாகவோ இல்லை ஜென்ம நட்சத்திரமாகவோ கொண்ட இந்த நட்சத்திரங்களை கொண்டவர்களுடைய குடும்பத்திலே இந்த இரு முன்னோர்களுக்கெல்லாம் கூட 2 தாரதோர அமைப்பு ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக அடியனுடைய மகளினுடைய நட்சத்திரம் பூசம். பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார். என்னுடைய தந்தைக்கு 3 தாரம். அது எங்கள் அம்மா சொல்லி எனக்கு தெரியும். அது எந்த அடிப்படையில் ஏற்பட்டது என்பதை இப்பொழுது நான் ஒரு 2 நிமிடங்களிலே சொல்லி முடித்து விடுகிறேன். அது விளக்கம் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அது ராகுனுடைய கர்ம பதிவு கொண்டது.
எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, அந்த பூச நட்சத்திர ராகுனுடைய கர்மப்பதியை கொண்டது அங்கீகரிக்கப்பட்ட திருமணங்கள். அதாவது சபையிலே கூடி அங்கீகரிக்கப்பட்ட திருமணங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த அடுத்தடுத்து நடக்கக்கூடிய திருமணங்களாக இருந்தாலும் ஒரு திருமணங்களுக்கு மேல் நடந்தால் கூட அது அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும் ராகுனுடைய கர்மப்பதியை கொண்டவர்களுக்கு. ஆனால் சூரியனுடைய கர்மப்பதியை கொண்டவர்களுக்கு திருமணம் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் இருக்கும், அங்கீகரிக்கப்படாமலும் இருக்கும். இந்த லிவிங் டுகெதர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுகிறார்கள். அதுபோன்ற நிலையை கூட இந்த சூரியனுடைய கர்மப்பதியை கொண்டவர்கள் அமைந்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இங்கே ஒரு நிகழ்வை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஐயா வணக்கம். நிகழ்வை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது லக்ன புள்ளி யாருக்கு இந்த இருதார யோகம் 2 வாரத்துக்கு மேலே நடக்கும்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்க. அதுக்கு எப்படிப்பட்ட அமைப்புடைய ஜாதகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், லக்ன புள்ளி இந்த முன் சொன்ன 7 நட்சத்திரங்களிலே இருக்க வேண்டும். உதாரணமாக அந்த பாவ இணைவுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், 1ன்னு சொன்னால் லக்னம், 7ன்னு சொன்னால் கலத்திரம், அதே நேரத்தில் 9 என்று சொன்னால் இந்த பாவம் 9ஆம் பாவம் ராகுனுடைய கர்மப்பதியை கொடுக்கக்கூடிய பாவம். ஆகையினால 1, 7, 9 இணைவு ஏற்பட்டால் அங்கு இருதார அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுகின்றது. அதே நேரத்தில் அந்த 1, 7, 12 இது பாவ இணைவுகள். 1, 7, 12 12 என்று சொன்னதனுடைய காரணம் என்ன என்று சொன்னால், அது சூரியனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய வீடு, இந்த 12ஆம் பாவம். அதனால் 1, 7, 12 ஆகிய அந்த இணைவுகள் ஏற்பட்டாலும் கூட அந்த இருதாரத்துக்கான தார அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது என்று சொல்லிக்கொண்டு நிறைய பேசலாம். பேசுறதுக்கு நம்முடைய ஞானிகள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிவிட்டு அடியேனித்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்து விடுகிறேன். வணக்கம், நன்றி. அது இது வந்து நான் இப்போ சொல்லக்கூடியதுங்க. ஐயா இளம்பிள்ளை மரியாதைக்குரிய கணேசன் ஐயா அவர்கள் இந்த 64வது கலைஞான பாதம் என்று நீங்கள் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள், அதை கொஞ்சம் விளக்குங்கள் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்த காரணத்தினாலே அடியேன் எப்பொழுது அதை சொல்லுகின்றேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சஷ்டாஷ்டகம் என்று சொல்லுவோம். சஷ்டாஷ்டகம் 6க்கு 8, 6க்கு 8, அதை சஷ்டாஷ்டகம் என்ற பெயரால் குறிப்பிடுவோம். உதாரணமாக சந்திரன் மேஷத்திலே இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். மேஷத்திலே அஸ்வினி 1ஆம் பாதத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அதற்கு 8வது வீடு விருச்சிகம். அந்த விருச்சிகத்திலே விசாகம் 4ஆம் பாதத்திலே ஒரு கிரகம் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த அஸ்வினி 1ஆம் பாதத்திலிருந்து விசாக 4ஆம் பாதம் வரைக்கும் எண்ணி பார்க்கும் பொழுது 64வது பாதம் வரும். அந்த 64வது பாதத்தை ஒரு பெயரால் குறிப்பிடுகின்றார்கள். அதை கலைஞான பாதம் என்ற பெயரால் குறிப்பிடுகின்றார்கள். இந்த கலைஞான பாதம் என்பது கொஞ்சம் டேஞ்சர். ரொம்ப நிதானமாக அந்த பாதத்தை கையாள வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார்கள். அதனால் சில பேருக்கு தசாபுத்திகள் கூட அந்த மாதிரி ஏற்படும். 6க்கு 8 அமைஞ்சுப்படும். அப்படி 6க்கு 8 அமையும் பொழுது இந்த 64வது கலைஞான பாதத்தில் அமைந்தால் கொஞ்சம் யோசனை பண்ணி பலனை வெளிப்படுத்த வேண்டும். 64வது பாதத்தை எண்ண முடியாது, பார்த்த உடனே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பக்கத்திலே நவாம்சம் இருக்கும். அந்த நவாம்சத்தை பார்த்தால் நவாம்சத்திலே 4, 10 அமையும். நவாம்சத்தை பார்த்தால் 4, 10 அமையும். உதாரணமாக இதற்கு முன்னாலே சொல்லப்பட்ட நிகழ்வை நினைத்து பாருங்கள். அஸ்வினி 1ஆம் பாதம் என்று சொன்னோம், விசாகம் 4ஆம் பாதம் என்று விருச்சிகத்தை சுட்டி காட்டினோம். அந்த நவாம்சத்தில் பார்க்கும் பொழுது அஸ்வினி 1ஆம் பாதம் என்றால் சொன்னால் மேஷத்திலே இடம்பெறும். விசாகம் 4ஆம் பாதம் என்று சொன்னால் அது கடகத்திலே இடம்பெறும், நவாம்சத்திலே. அது நவாம்சத்தை பார்த்தால் அந்த 64வது கலைஞான பாதம் என்பது 4, 10 அமையும் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எப்படிங்க இது இதை சொன்னவர் யாருன்னு கேட்கணும்.
நான் அதை சொல்லணும் மரியாதைக்குரிய. இதை எப்படி பேசுனா இந்த யூடியூப்லாம் இருக்குல்லங்க, இந்த யூடியூப்பில் உங்கள் மாதிரி இருக்கக்கூடிய மகான்கள்லாம் பேசுகிறாங்க இல்லைங்க, அந்த பேசக்கூடிய பேச்சு உள்வாங்கி என்னுடைய வெளிப்பாடு தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் இன்னும் ஒன்றையும் சொல்லிடுறேன். என்ன கேட்டிங்கன்னா, உபாசனா தெய்வம் இந்த கருத்தை வெளிப்படுத்துவதற்கு காரணமாக விளங்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, வேலூர் இல்லைங்க, வேலூரில் ஒரு ப்ரொஃபஸர், முனைவர், PhD பட்டம் பெற்றவர். அவருடைய பெயர் ஐயா பாலகுமார் ஐயா என்று பெயர். அவருடைய நிகழ்வை யூடியூப்பில் பார்த்ததுனால, ஐயா வணக்கங்க, வணக்கம் வணக்கம், யூடியூப்பில் பார்த்ததுனால இந்த நிகழ்வை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு அடியனுக்கு கிட்டியது. பொறுமா ஐயா, மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய கலைஞர் ராஜசேகர ஐயா அவர்களை இந்த மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். எல்லா கரகோடு நல்லது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்ரீராமதி வாங்கய்யா, வாங்கய்யா, உட்கார். அகில அண்ணாதுரை யாம் தெரிந்து கொள்வது இந்த நவாம்சத்தை வைத்து உபாசனா தெய்வத்தை தெரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிற ஒரு சின்ன செய்தி. அதாவது நாம் டிகிரியில் குறிக்கிறோம். டிகிரியில் பாகை, கலை, விகலை என்று சொல்லி ஒவ்வொரு கிரகத்தையும் குறிப்போம். அப்படி குறிக்கும் பொழுது 30 டிகிரிக்குள்ள அதிகபட்சமான டிகிரியை வாங்கிய கிரகம் எது என்று பார்க்க வேண்டும். HD, ஹையஸ்ட் டிகிரி. அதை முதல்ல பார்த்துட்டு அது என்ன நட்சத்திர பாதத்திலே அமைந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அந்த நட்சத்திர பாதத்தை பார்த்துவிட்டு அந்த நட்சத்திர பாதம் நவாம்சத்திலே எங்கு அமைகிறது என்பதை பார்க்க வேண்டும். அப்பொழுது எங்கு அமைகிறது என்பதை பார்த்தால் அதற்கு காரகாம்சம் என்ற பெயரை சுட்டி காட்டுகின்றார்கள். அப்போ அந்த காரகாம்சத்தை பார்த்த உடனே நவாம்சத்திலே அதற்கு 12ஆம் வீடு, அதற்கு 12ஆம் வீட்டை எடுத்தால் அந்த வீடு எதை சுட்டி காட்டுகிறதோ அதுதான் உபாசனா தெய்வம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, ஏன்னா ஒரு உதாரணம் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். உதாரணமாக ரிஷபலக்னத்திலே அதிகபட்சமான டிகிரியை பெற்ற ஒரு கிரகமாக மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அப்போ மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகமானது நமக்கு நவாம்சத்திலே கன்னியிலே இடம்பெறும். அப்போ கன்னியிலே இடம்பெற்றால் அந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய கன்னிக்கு 12ஆம் வீடாக விளங்கக்கூடிய சிம்மத்தை எடுக்க வேண்டும். அந்த சிம்மத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே சிம்மத்தினுடைய அதிபதி சூரியன். அந்த சூரியன் என்று சொன்னால் அவருக்கு உபாசனை தெய்வமாக சிவனே அவருக்கு உபாசனை தெய்வமாக அமைவார் என்று கூறிக்கொண்டு நல்லபடியாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி. நல்லது.